இந்த பகுதியில் இருக்கிற எல்லாருமே கட்சி என்னவா இருந்தாலும் எல்லாரும் எங்களை ஆதரிப்பாங்க. இங்கெல்லாம் ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு காரணம் நாங்கள் தான். திமுக வந்து முழுக்க முழுக்க முஸ்லீம் மத அடிப்படைவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. நீங்கள் ஆர்எஸ்எஸ் காரன் கூட தகராறுனா நீ வா எங்க கூட தகராறு இருக்குதா? எதுக்காக மக்களை பண்ணீங்க? இந்த மக்கள் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணாங்க? இது வந்து இவங்க மிகப்பெரிய தீவிரவாதிகள். இந்தியாவில் நடந்த பல முக்கியமான, குறிப்பாக தென்னிந்தியாவில் நடந்த பல முக்கியமான கொலைகள், குண்டுவெடிப்பு சம்பவங்கள்லாம் தான் இங்கே கோயம்புத்தூர்லேருந்து போனவங்க. நீ வேற ஒன்றும் அவர் ஒன்றும் தமிழர் தந்தைன்னு எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த அளவுக்கு ஒன்றும் அவர் ஒன்றும் தமிழ்நாட்டுக்கோ தமிழருக்கோ எந்த விதமான நன்மையும் செய்தவர் அல்ல. இங்கிருந்து அந்த வீட்டு மேல குண்டு வீசு சம்பவம் நடைபெற்ற வீடு. தேர்தல் அரசியலுக்குள்ள ஏன் நீங்க வர மாட்டீங்க? தேர்தல் அரசியல்ல நாங்க ஈடுபட்டோம். ஆனா இந்துக்கள் மத்தியில அந்த ஹிந்து ஓட் பேங்க், ஹிந்து நலன் இல்ல, இவன் ஓட்டு கட்சி வாரியா ஜாதி வாரியா பிரிஞ்சிருக்கு ஹிந்து ஓட்டு அப்படிங்கிறது. அதனால ஒரு ஹிந்து ஓட் பேங்க் உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்து மக்கள் கட்சி துவங்கின காலத்துல இருந்து. என்னுடைய நான் வாழ்ந்த வீடு இந்த வீடு தான். 1970 2006 வரைக்கும் இந்த வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். இந்த வீட்டுக்கு ராமகோபாலன்ஜி வந்திருக்காரு, தங்கியிருக்காரு. இந்த வீட்டுக்கு எல்லா லீடர்ஸும் வந்திருக்கிறாங்க. அத்வானிஜி வந்திருக்காரு, அதே மாதிரி அசோக் சிங்கல்ஜி வந்திருக்கிறாரு. அப்போ வீடு மேலெல்லாம் கட்டல. இது வந்து ஒரு குடிசை மாற்று வேலை வீடு. இது இப்படித்தான். இப்போ இந்த வீடெல்லாம் எங்களுக்கே சொந்தம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நாங்கள் எங்கள் ஆஃபீஸ் அட்ரஸ் இதுதான். இந்த வீட்டை நான் நம்முடைய பொதுப்பணிக்கு சங்கத்துக்குன்னு, அதாவது இந்து மக்கள் கட்சிக்குன்னு இந்த வீட்டை விட்டுட்டோம். இப்போ உங்களோட இது ஆஃபீஸ் இதெல்லாம் இப்போ இங்கே இதில் வாடகைக்கு விட்டுருக்கோம். ஆஃபீஸ் அங்கே முன்னாடி இருக்கு. புதுசா பில்டிங் கட்டி புதுசாக பண்ணி பண்ணி நீங்க விட்டீங்களா? பண்ணி தான் விட்டுருக்கோம். வாங்க. அப்போ உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். வண்டியே இங்கே வரும். காரே இங்கெல்லாம் வரத்தா நல்லா இருக்கும். நான் வரேன், நான் சொல்கிறேன். இது 1982 இருந்து இந்த இடத்துல நாங்கள் ஒரு டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருந்தோம். நம்ம அப்படி வரும்போது இப்படி இல்லையோ, இது நம்ம அலுவலகம்ங்க. இது என்னுடைய வீடாக இருந்தது. இப்போ நாங்கள் இது சேல் பண்ணிட்டோம். இந்த பகுதியில் இருந்தபோது அப்போ இந்த கட்டடம் கிடையாது. அதனால இங்கிருந்து தான் அந்த வீட்டு மேல குண்டு வீசு சம்பவம் நடைபெற்ற வீடு இந்த வீடு. சரியா? இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் சார். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முதல் வீடு. அந்த இடத்துல அங்கேருந்து வீசு நடந்து ஆயிப்போச்சு. 12 வருஷம் ஆயிப்போச்சு. எல்லாம் வேகமானதா அவங்களை கைது பண்ணாங்க. ஆமா, கைது பண்ணாங்க. இது இந்த லேக்கு ஏத்தாப்புல நீங்க? ஆமா, இந்த அபார்ட்மெண்ட் காலையில வாக்கிங் வந்தோமே அதுக்கு. ஆமா, அதேதான். இங்க வந்து நம்ம ராசிக்குரிய மரம் பிராய் மரம். மரம் ரொம்ப விசேஷமான மரம். இந்த பிராய் மரம் நம்ம வச்சதுதான். இங்க இருக்கிற மூங்கல் மரம் இதெல்லாம் நம்ம வச்சதுதான். பிராய் மரம் ரொம்ப விசேஷமான மரம். நல்ல மரம். ஆர்எஸ்எஸ் அமைப்பு வந்து இங்க வளர்த்தக்கூடிய இவங்களை எல்லாம் கொலை செய்வோம். அர்ஜுன் சம்பத், மூகாம்பிமணி, பரமசிவம் இவங்களெல்லாம் கொலை செய்வோம் போஸ்ட் அடிச்சு ஓட்டினாங்க. 84 ஐயா ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இங்க வெட்டப்படுகிறார். 84 85 86 ராமகோபால்ஜி அவர்கள் வெட்டப்படுகிறார். தலையில எல்லாம் இங்க இருந்து போகும்போது தான் மதுரை வரைக்கும் பின்னாடியே போய் வெட்டினாங்க. அதுக்கப்புறம் ஃபத்வா போட்டாங்க. ஃபத்வா போட்டு எங்களை எல்லாம் கொலை செய்வோம்னு சொல்லி பகிரங்கமா அறிவிச்சாங்க. அதன்படி வீரகணேஷ் அவர்கள் அவங்க உறவினர் கடையில வேலைக்கு இருந்தார். போயிட்டு வரும்போது அவர் வழிமறிச்சு கொல்லப்பட்டார். அவருடைய நினைவா நம்ம அந்த ஏரியாவை வீரகணேஷ். ஆரம்ப காலங்கள்ல அதுலதான் உங்களுக்கு அந்த வீறு கொண்டு எழுந்ததா உங்க இந்து இயக்கங்கள்லாம்? இங்க பூரி இங்க ரொம்ப சிறப்பா நடந்தது. ஒண்ணு இந்த பகுதியில் இருக்கிற எல்லாருமே கட்சி என்னவா இருந்தாலும் எல்லாரும் எங்களை ஆதரிப்பாங்க. இங்க இந்த வீரகணேஷ் நகர் இந்த பகுதியில் தான் இப்போ எல்லாருக்கும் நல்லா ஓட்டு எண்ணி வரும்போது இங்க ஆர்எஸ்புரம் இந்த பகுதியெல்லாம் ஓட்டு எண்ணும் போது தான் வானதி லீடிங் வந்தது. இந்த பகுதியெல்லாம் இந்து ஓட்டு. இங்கெல்லாம் ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு காரணம் நாங்கள் தான். திமுக வந்து முழுக்க முழுக்க முஸ்லீம் மத அடிப்படைவாத அமைப்புகளுக்கு ஆதரவா இருக்கிறாங்க. இங்க இருந்தாரு ராமநாதன், அவரை கோவை பெரியார்னு சொல்லுவாங்க. திமுகவில் வந்து ஒரு மூத்த தலைவர், கோவை தென்றல் எல்லாம் சொல்லுவாங்க, நல்ல பேச்சாளர். அவர் எப்ப பார்த்தாலும் ஆர்எஸ்எஸ் பத்தியும் இந்து சமயம் பத்தியும் தீகா பேச்சுக்களை பேசிட்டே இருப்பாரு. அதனால அவர் வந்து இங்க முஸ்லீம் இந்த அல்லுமா அமைப்பு இங்க வளருவதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த ராமநாதன். அப்ப இருந்த சிடி தண்டபாணின்னு ஒரு எம்எல்ஏ இருந்தாரு. அவங்கதான்
எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஹிந்து பிரச்சனைக்கு குரல் கொடுக்க மாட்டாங்க, வரமாட்டாங்க. எந்த கலவரம் நடந்தாலும் நேரம் அவங்களுக்கு குண்டு வீசுறவங்களுக்கு, இங்க கொலை பண்றவங்களுக்கு அவங்களுக்கு ஆதரவா தான் அவங்க நிற்பாங்க. கேட்டா சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பகுதி தான் ராமநாதன் வீடு அந்த பக்கம் தான். அவர் இப்ப அங்க ராஜவீதி போயிட்டார், காலமாயிட்டாரு. அதே மாதிரி சிடி தண்டபாணியும் எல்லாம் இந்த பகுதியிலிருந்து போனவங்க தான் டிஎம்கே. அதனால அப்ப என்ன பண்ணுவோம்னா, எங்களுக்கெல்லாம் அந்த திமுகவை தோக்கடிக்கணும், அதனால நாங்கெல்லாம் அதிமுகவை ஆதரிப்போம். அதனாலேயே நீங்க கொங்கு மண்டலம் எல்லாம் முழுக்க பாத்தீங்கன்னா வெறும் எம்ஜிஆர் செல்வாக்கு ஜெயலலிதா செல்வாக்குங்கிறது ஒரு பக்கம் இருந்தாங்க. என்னங்க இந்த இந்த பகுதியில வந்து முழுக்க முழுக்க அவங்க வந்து திமுக வந்து முஸ்லீம் கிறிஸ்தவ ஆதரவு ஸ்டாண்ட் எடுக்கிறதுனால நேச்சுரலா நாங்கெல்லாம் ஏடிஎம்கே ஆதரிச்சு இப்ப எங்க கட்சியே வளர ஆரம்பிச்சிருச்சு. அதனால நாங்கெல்லாம் வந்து இந்த இதுல ஸ்ட்ராங்கா பிஜேபி பேஸ் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து கன்னியாகுமரியும் கோயம்புத்தூர் தானே இந்துக்களுக்கு ரொம்ப பேஸ். கன்னியாகுமரி மாவட்டத்துல தமிழர்கள் சிறுபான்மை ஆயிட்டாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த தமிழகத்துல கன்னியாகுமரி நாகர்கோவில் அந்த மாவட்டத்துல இந்துக்கள் சிறுபான்மை, கிறிஸ்தவர்கள் மெஜாரிட்டி. கடற்கரை அந்த பகுதியில எல்லாருமே 100% கிறிஸ்தவரா மாறிட்டாங்க. அதனால அங்க காலத்தின் தேவை. நீங்க தமிழ்நாடு முழுக்க திமுக வெர்சஸ் அதிமுக இருக்கும், ஆனா அங்க மட்டும் பிஜேபி வெர்சஸ் காங்கிரஸ் இருக்கும். கன்னியாகுமரி கேரளா பார்டரா இருக்கிறதுனால RSS கம்யூனிஸ்ட் இது ரெண்டுமே கன்னியாகுமரியில ஒரு காலத்துல பலமா இருந்தது. RSS பலமாகிறதுக்கு காரணம் விவேகானந்தர் பாறை. அதை செயின்ட் சேவியர் பாறையா மாத்த முயற்சி பண்ணாங்க. அந்த இடத்துல விவேகானந்தர் பாறையை நம்ம RSS மூலமா அங்க பெரிய அளவில் ஏற்பாடு பண்ணாங்க. அதுக்கப்புறம் மண்டைக்காடு கலவரம். அதனை தொடர்ந்து அங்க இந்துக்களுக்கு வேற வழி இல்லை. நீங்க அங்க வந்து இந்துன்னா அவன் RSS அமைப்புல இருந்துதான் ஆகணும், பிஜேபிக்கு ஓட்டு போட்டுதான் ஆகணுங்கிற நிலையில கிறிஸ்தவர்கள்னா நிச்சயமா காங்கிரஸுக்கு அல்லது பிஜேபி தோக்கடிக்கிறதுக்காக மத்தவங்களுக்கு ஓட்டு போடுறவங்க. இது கன்னியாகுமரியில இருந்தது. நீங்க அதை எப்படி இங்க வந்து இவ்வளவு பேஸா நீங்க கொண்டு வந்தீங்க? இங்க அந்த அளவுக்கு இங்க பாதிப்பு சார். இந்த கோவை மாவட்டம் வந்துங்க பெரிய ஜாதி பிரச்சனை கிடையாது, நல்ல தொழில், நல்ல மக்கள் வந்து நல்லிணக்கமா வாழ்ற பகுதி. இந்த பகுதியில இருந்து தானுங்க பாட்ஷா. சவுத் இந்தியாவுக்கு நீங்க இந்த அல் கொய்தா இயக்கம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அல் கொய்தா துவங்கறதுக்கு முன்னாடி இங்க அல் உமா துவங்கிட்டு ஃபத்வா, ஈரான்ல கொமேனி போட்டது ஃபத்வா, இங்க ஃபத்வா போடுறான். இங்க வந்து இவங்க இந்த உலகத்தை ஆகக்கூடிய பயங்கரவாதி. நீங்க மருத்துவமனை மேல எவனா குண்டு போடுவாங்க? கோயம்புத்தூர்ல மருத்துவமனையில குண்டு வச்சா சார், மக்கள் கூட இடங்கள்ல குண்டு வச்சா சார். நீ RSS காரன் கூட தகராறுனா நீ வா, எங்க கூட தகராறு இருக்குவா? எதுக்காக மக்களை கொன்னீங்க? இந்த மக்கள் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணாங்க? இது வந்து இவங்க மிகப்பெரிய தீவிரவாதிகள். இந்தியாவில் நடந்த பல முக்கியமான, குறிப்பா தென்னிந்தியாவில் நடந்த பல முக்கியமான கொலைகள், குண்டு வைப்பு சம்பவங்கள்லாம் இங்க கோயம்புத்தூர்ல இருந்து போனவங்க. இவங்களுடைய தொடர்பு தான். இன்னைக்கெல்லாம் ஜெயிலில் இருக்கிறாங்க. இப்ப அவங்க எல்லாம் நல்லவன் சொல்லி எல்லாம் விடுதலை பண்றாங்க. ஒரு பாட்சா வந்து இப்ப பாத்தீங்கன்னா பெரிய ஊர்வலம் அதெல்லாம் நடக்குது. அது காரணம் வந்து இந்த திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுமே மாறி மாறி முஸ்லீம் வகுப்புவாதிகளும் தொடர்ந்து அவங்க ஆதரிக்கிறாங்க. அது வந்து திமுகவுக்கும் ஆபத்தா முடியும், வருங்காலத்துல அதிமுகவுக்கும் ஆபத்தா முடியும். ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தா வந்து. உங்க இயக்கத்தோட ஆரம்ப கட்டம் நீங்க எப்படி முதல்ல இது ஆரம்பிச்சீங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம தொடர்ந்து போகும்போது நம்ம பேசுவோம் சார். நம்ம சைக்கிள் தான் அதிகமா பயன்படுத்திட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மப்பட் வாங்கினோம், லூனா மப்பட்டு, அப்புறம் TVS 50, அதுக்கப்புறம் இது பைக்கு. காருங்கிறது வந்து எனக்கு இதுக்கு அப்புறம் தான், திருமணத்துக்கு அப்புறம் தான் கார் வாங்க. முதல்ல என்ன கார் வச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் வச்சிருந்தது அம்பாஸ்டர் கார் வச்சிருந்தேன். அதுக்கு பிறகு மாருதி வச்சிருந்தேன். அதன் பிறகு பாத்தீங்கன்னா இது இந்த குவாலிஸ். இப்ப இந்த வந்து இதான் இனோவா, அந்த கார் தான் வச்சிருக்கேன். இது ஹைபிரிட். இப்ப நீங்க டிரைவ் பண்ணும்போது அப்பெல்லாம் இந்த டிராபிக் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆமா, சென்னையெல்லாம் இப்ப ஓட்டவே முடியல, ரொம்ப கஷ்டம். இங்க இருக்கிற டிராபிக் எப்படி இருக்கு? இங்கேயும் சென்னை அளவுக்கு டிராபிக் ஆகி போச்சுங்க. இப்ப பகல் நேரங்கள்ல இந்த மாதிரி நேரங்கள்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் 2 வீலர் யூஸ் பண்ணிடுவேன். ஏன்னா வண்டி கொண்டு போய் பார்க் பண்றதே கஷ்டங்க, கார் கொண்டு போய். அதுவும் இப்ப என் கூட போலீஸார் வேற இருக்காங்களா. ஆமா ஆமா. அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் சிட்டிக்குள்ள ரொம்ப டிராபிக்கான ஏரியாக்களுக்கு இந்த 2 வீலரை பயன்படுத்துறேன். இப்போ முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க வந்து இப்ப நாங்க கோயம்புத்தூர்ல பார்த்த வரைக்கும் உங்க ஏரியால இருந்து வெளியில நாங்க கேட்டு வரும்பொழுது உங்க பேர் ஊருக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லா மிகப்பெரிய தமிழ்நாடு ஃபுல்லா தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதுவும் கோயம்புத்தூர்ல உங்க ஸ்பெஷல் உங்க ஏரியா. இவ்வளவு எல்லாம் செல்வாக்குகளோட இருக்கீங்க, நிறைய இயக்கங்கள் நிறைய பாடுபட்டு இருக்கீங்க, நிறைய வளர்த்துருக்கீங்க. இங்க பிஜேபி வேறுன்றதுக்கு உங்களுடைய உதவி நிறைய இருந்திருக்கும், இல்லைன்னு சொல்ல மறுக்க முடியாது, அவங்களாலே மறுக்க முடியாது.
இப்படி இருக்கும்போது இதை நீங்க ஏன் ஒரு அரசியல் இறங்காம நீங்க ஒரு இயக்கமாவே இருக்கீங்க? இல்ல, தேர்தல் அரசியலுக்குள்ள ஏன் நீங்க வர மாட்டீங்க? தேர்தல் அரசியல்ல நாங்க ஈடுபட்டோம். இந்த ஹிந்துக்கள் மத்தியில ஒரு ஹிந்து ஓட்டு வங்கி உருவாகணும். இப்போ முஸ்லீம்கள் வந்து அவங்க ஜமாத்துல கூடி தீர்மானம் பண்றாங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு. கடந்த முறை பாத்தீங்கன்னா முஸ்லீம்கள் திமுக கூட்டணின்னு முடிவெடுத்துட்டாங்க. இங்க கமலஹாசன் வெர்சஸ் வானதி. ஆனா அவங்க ஓட்டுப்பதிவுல பாத்தீங்கன்னா இதுக்கும் கமலஹாசன் நேரடியா போய் அவர் ஒரு செயற்கையா ஒரு சம்பவத்தை உருவாக்கி முஸ்லீம் கடையில செருப்பு வீசிட்டாங்கன்னு இவர் போய் அங்க போய் அந்த நாடகம் எல்லாம் போட்டு பார்த்தாரு. ஆனாலும் கூட முஸ்லீம்கள் திமுக கூட்டணி வேட்பாளர் மயூரா ஜெயக்குமார் தான் ஓட்டு போட்டாங்க. அவங்க மொத்தமா வாக்களிச்ச போது பாத்தீங்கன்னா பல நேரத்துல அவங்க மயூரா ஜெயக்குமார் முன்னணியில வந்துகிட்டே இருந்தாரு. கமலஹாசனுக்கு ஏதாவது அவர் வந்து அவருடைய சிறுபான்மை ஆதரவு போக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் பேர் ஒரு 1000 பேர் தசை திரும்பி இருந்தாங்கன்னா வானதி ஜெயிச்சிருக்க முடியாது. புரியுதுங்களா? அவங்க கிட்ட அந்த ஓட்டு போடக்கூடிய ஒற்றுமை அது வந்து ரொம்ப சிறப்பா இருக்குது. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் சர்ச்சில் சொன்னா ஓட்டு போடுறாங்க. ஆனா ஹிந்துக்கள் மத்தியில அந்த ஹிந்து ஓட் பேங்க், ஹிந்து நலன் இல்ல, இவன் ஓட்டு கட்சி வாரியா ஜாதி வாரியா பிரிஞ்சிருக்கு ஹிந்து ஓட்டு அப்படிங்கிறது. அதனால ஒரு ஹிந்து ஓட் பேங்க் உருவாக்கணும் அப்படிங்கறதுதான் இந்து மக்கள் கட்சி துவங்கின காலத்துல இருந்து. என்னங்க, நாங்க 94ல இந்து மக்கள் கட்சி துவங்குறோம். அந்த பீரியட்ல இருந்து நாங்க வந்து இந்த ஹிந்து ஓட்டு வங்கியை வலியுறுத்தி வருகிறோம். அப்போ நாம தேர்தல்கள்லையும் நம்ம போட்டிட்டோம். இந்து மக்கள் கட்சி தேர்தலையும் போட்டிட்டோம். இப்போ பிஜேபி நல்லா வளர்ந்து வருது ஆச்சுங்களா. ஹிந்து ஓட் பேங்க்ல வேற பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடாது. சில நேரத்துல பிஜேபி வந்து மைனாரிட்டி அணி வச்சிருந்தாலும் பிஜேபியும் அந்த மாதிரி அந்த நோம்பு கஞ்சி அரசியல் அதுல எல்லாம் ஈடுபட்டாலும் கூட அது ஒரு நேஷனல் மூவ்மெண்ட். இன்னைக்கு வந்து திராவிட அமைப்புகளுக்கு எதிராக ஒரு நல்ல ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு மாற்றம், அரசியல் மாற்றம்ங்கிறது எப்படி இருக்கணும்? ஏடிஎம்கே விட்டா டிஎம்கே, டிஎம்கே விட்டா ஏடிஎம்கேங்கிறது மாறி ஒரு சித்தாந்த ரீதியான மாற்றம். திராவிடத்துக்கு மாற்று தேசியம் தான், இந்துத்துவம் தான். அதனால இப்ப நாங்க வந்து அப்படின்னு நீங்க எல்லாம் நினைக்க சொல்றீங்க. ஆனா இப்ப திராவிடத்துக்கு மாற்று தமிழ் தேசியம்னு, தமிழ் தேசியம் இந்து தேசியம் ரெண்டும் ஒண்ணுதானா? ரெண்டும் ஒண்ணுதான். அதெல்லாம் ஒண்ணும். தமிழ் தேசியம்னா என்ன? தமிழ் தான் இந்து, இந்து தான் தமிழ். அது வந்து வேணும்னே அவரு நம்ம இவர் இருக்கார் இல்லையா, நம்ம சீமான் அவர்கள் வந்து இப்ப அவர் முதல்ல வந்து திராவிடர் கழகத்துல இருந்தான் பேச்செல்லாம் ஆரம்பிச்சாரு, வந்தாரு இல்லைங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவரு இப்ப என்ன ஆயிட்டாரு, சிவபெருமான வந்து பாட்டனா ஏத்துக்கிறாரு, முருகனை முப்பாட்டனா ஏத்துக்கிறாரு. அவரு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தமிழ் தேசியம் வேற இந்து தேசியம் வேற இல்லங்கிறது நீங்க அவருடைய நடவடிக்கை பார்த்தாலே புரியும். ஆனா ஆமா, யாரு கிட்டத்தட்ட ரொம்ப நெருங்குறீங்கன்னு நினைக்கிறேன். எப்பவுமே சார் தமிழ் திராவிடம், தமிழ் தேசியம் திராவிட தேசியம் இது வேற, இந்து தேசியம் வேற இல்ல சார். திராவிட சித்தாந்தத்துல வேணும்னே சில பேர் வந்து நாத்திக கருத்துக்களையும் என்னங்க சிறுபான்மை ஆதரவு போக்கு, இந்து விரோத போக்கு, அது மாதிரி கொஞ்சம் பேர் இப்படி பண்றதுனாலதான் நாம வந்து அதை விமர்சிக்கிறோமே ஒழிய, பட் நேஷனலிசம்னு பேசினா அது பெரிய வேறுபாடு கிடையாது. தமிழ் தேசியத்துக்கும் திராவிட தேசியத்துக்கும் இந்து தேசியத்துக்கும் பெரிய வேறுபாடெல்லாம் கிடையாது. இல்ல, அதனாலதான் கேக்குறேன். நீங்க இன்னும் இங்க அடிப்படையே இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இங்க பிஜேபி எல்லாம் வளர்ந்துருக்க சூழ்நிலை வளர்ந்துருக்கு இல்லையா? அந்த நேரத்துல நீங்க ஒரு தேர்தல் அரசியல்ல இப்ப அரசியலுக்கு போவோம். காலத்தின் தேவை. நீங்க ஈடுபட்ட காலகட்டங்கள் வேற. அந்த காலகட்டங்கள்ல நாங்கெல்லாம் வந்து இந்த சித்தாந்த ரீதியா இதை முறியடிக்கக்கூடிய முயற்சிகள்ல இருந்தோம். அதுல ஓரளவுக்கு நாங்க வெற்றி பெற்றோம். இப்ப தேர்தல் அரசியலையும் ஈடுபடும். நிச்சயமா வரக்கூடிய 2026 தேர்தல்ல நடைபெறக்கூடிய அரசியல் மாற்றம். புரியுதுங்களா? நாங்க வந்து கழகங்கள் இல்லாத தமிழகம் அதை உருவாக்க வேண்டும் நினைக்கிறோம். நீங்க சொன்னீங்க ஆரம்ப காலத்துல உங்க அப்பா வந்து திராவிட கழகத்துல வந்தாங்க. உங்களுக்கு பேர் வச்சதே பெரியார் தான் பேர் வச்சாரு அப்படின்னு சொன்னீங்க. நான் தந்தை பெரியார் பேர் வச்சாருன்னு நீங்க ஈவேரா பேர் வச்சாருன்றீங்க. இப்பவே அந்த பேர்லயே உங்களுக்கு ஒரு கோபம் தெரியுது. இல்ல, அவங்க எப்பவுமே திராவிடர் கழகம் போன்ற அமைப்புகள் புரபகண்டாவை மையமா வச்சு இருக்கிற அமைப்புகள். அவங்களுக்கு அவங்களே பட்டம் கொடுத்துக்குவாங்க. புரியுதுங்களா? என்ன தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் தெரியும், அது பெரிய மோசடி. அது அப்படியே வந்து எந்த இடத்துலையும் அந்த மாதிரி யுனெஸ்கோ அப்படி ஒரு விருது யாருக்கும் கொடுக்கல. இவங்களே திராவிட இயக்கம் அவங்க வந்து பேர் போட்டுக்குவாங்க, தமிழின தலைவர் அப்படின்னு அவங்களே போட்டுக்குவாங்க, மானமிகு அப்படின்னு போட்டுக்குவாங்க. அது மாதிரி தான் ஈவேரா ஒன்றும் அவர் ஒன்றும் தமிழர் தந்தைன்னு எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த அளவுக்கு ஒன்றும் அவர் ஒன்றும் தமிழ்நாட்டுக்கோ தமிழருக்கோ எந்த விதமான நன்மையும் செய்தவர் அல்ல. அவரை பெரியார்னு சொன்னது என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்கள் மாநாட்டில் அவருக்கு பெரியார்னு பட்டம் கொடுத்தாங்கங்கிறாங்க. அது அவங்க கொடுத்த பட்டம், மக்கள் கொடுத்த பட்டம் கிடையாது, அவங்களுக்கு அவங்களே வச்சுக்கிட்டது. அதை நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்காங்க. அதை உடைப்பதில் இந்து மக்கள் கட்சி, குறிப்பாக அர்ஜுன் சம்பத்,
நான் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை நீங்க பெற்றிருக்கிறேன். நீங்க ஏன் இந்த நேரத்துல ஒரு ஆர்எஸ்எஸ்ல இருந்தீங்க பிஜேபி வளருது அப்படின்னு அவங்களோட இணைச்சுக்காம தனியா இந்து மக்கள் கட்சின்னு ஒண்ணு இருக்கு. தமிழகம்ங்கிறது ஒரு அற்புதமான களம்ங்க. இங்க வந்து ஏறத்தாழ ஒரு 60-70 ஆண்டு காலமாக திராவிட இயக்கங்கள் கோலோச்சி கொண்டிருக்கிறது. இங்க விசேஷ கவனம் கொடுக்கணும், புரியுதுங்களா? அதனால நாங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறது அப்போ பெரிய அளவில் பாப்புலர் இல்லை. 82ல் அப்பதான் பிஜேபியை துவங்கினாங்க. 80ஸ்ல தான் பிஜேபி ஆரம்பிச்சு ஜனசங்கமா இருந்தது. இங்க ஜனசங்கத்துக்குன்னு ஒரு பெரிய செல்வாக்கு அதெல்லாம் ஒன்றும் பெருசா இல்லாம இருந்தது. அதனால தமிழ்நாட்டுக்கு ஒரு ஒர்க் பண்ணணும். இங்க முழுக்க கவனம். நாங்க தேசிய கட்சி கிடையாது. வளமான தமிழகம், வலிமையான பாரதம், ஜெய் தமிழ்நாடு, ஜெய் ஹிந்து ராஷ்டிரா, அந்த கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து இந்த அமைப்பை நம்ம துவக்கி இருக்கிறோம். அந்த செயல்பாட்டின் அடிப்படையில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ இல்லைன்னா என்னன்னு இருப்பாங்க, இவன் வந்து இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா திராவிட இயக்கங்களுடைய பிரச்சார தாக்கம் தேசியத்திலிருந்து ஹிந்துவிலிருந்தே இந்த தமிழர்களை பிரிக்கக்கூடிய ஒரு சதி திட்டம் நீண்ட காலமாக நடந்துட்டு இருக்குது. வள்ளுவர் ஹிந்து இல்லாம்பாங்க. இந்து மக்கள் கட்சி தான் வள்ளுவருக்கு ருத்ராட்சம், ஏற்கனவே ருத்ராட்சத்தோட தான் இருந்தாரு பழைய காலத்துல. இவங்க அந்த வள்ளுவருக்கு வெள்ளை உடை போட்டு விட்டாங்க. அவரை கிறிஸ்துவரா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. உண்மையிலேயே நாங்க இந்து மக்கள் கட்சி வந்து இந்த பணிகள் எல்லாம், திருக்குறள் அது ஒரு ஹிந்துத்துவத்தினுடைய அற்புதமான வெளிப்பாடு. நம்ம நீதி நூல் அது திருக்குறள். நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய உண்மைகளை போதிக்கக்கூடிய ஒரு நூல் தான் திருக்குறள். அது பற்றியெல்லாம் நீங்கள் பேசினா நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கலாம். சொல்கிறேன், இந்து மக்கள் கட்சி இப்போ இலங்கை தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நாங்கள் தான் இலங்கை இந்துக்கள்னு சொல்ல ஆரம்பித்தோம். ஈழத்தில் சிந்துவது இந்து ரத்தம்னு சொல்ல ஆரம்பித்தோம். புரியுதுங்களா? அதான் உண்மையான விஷயம். அதனால நாம் வந்து அந்த இது நாம் வந்து இங்கே தேவைப்பட்டது. அதில் நாங்கள் குறிப்பிடத்தக்க அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறோம். மிக்க நன்றி. அதாவது உங்களுடைய பல்வேறு உங்களுடைய முகங்கள் இருக்கு இல்லையா, எங்களுக்கு வந்து அந்த சர்ச்சைகளை பற்றி உங்களை கேள்விப்பட்டிருக்கோம். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா ஒரு ஒரு பரபரப்பான ஒரு ப்ரெஸ் மீட் உங்களது பார்த்துருக்கோம், உங்கள் அறிக்கை பார்த்துருக்கோம், உங்களை இப்படி தான் பார்த்துருக்கோம். இதை தவிர உங்களோட இன்னொரு முகத்தை உங்களோட சேர்ந்து ஒரு பயணம் பண்ணணும். இல்லை, நிறைய பேருக்கு என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஆர்எஸ்எஸ் அல்லது அர்ஜுன் சம்பத்னா காவி வெறி, ஹிந்து வெறி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதொன்னும் இந்துவில் வெறி இருக்க முடியாது. இந்துத்துவம், சனாதனம் என்னங்க இதெல்லாம் தர்மம் அப்படிங்கிறதோட இன்னும் சமமாக பழகுறீங்களா? எல்லாரும் நல்லா பழகிறவங்கிட்ட நல்லா பழகும். நான் அப்துல் கலாமோடலாம் நிறைய பழகியிருக்கேன், அவருக்காக ஒர்க் பண்ணியிருக்கேன். அவருடைய 2020 கலாம் 2020ன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணார், அதுலெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். கலாம் ஐயா அவரோட சந்திச்சிருக்கிறேன். அதெல்லாம் நம்ம ஒன்றும் இது இல்லை. ஆனால் நாங்கள் எங்கள் கட்சியில் முஸ்லீம் கிறிஸ்தவர்களை சேர்த்திக்கிறது இல்லை. முஸ்லீம் லீக் ஃபார் முஸ்லீம்ஸ், கிறிஸ்தவர்களுக்கு நிறைய அமைப்பு இருக்குது. எங்கள் கட்சியில் மைனாரிட்டி மோர்ச்சா கிடையாது. இந்து மக்கள் கட்சி இந்துக்களுக்கான ஒரு கட்சி. அப்படி தான் நம்ம அதை நடத்திட்டு இருக்கிறோம். ஆனால் அதுக்காக அவங்களோட போய் நாங்கள் பிரச்சனை தகராறு அதெல்லாம் கிடையாது. மிக்க நன்றி. ஆனால் இன்னைக்கு காலையிலிருந்து முழுமையாக உங்களுடைய பயணத்தோடு எங்களை இணைத்துக்கொண்டு உங்களுடைய பல்வேறு முகங்களையும் எங்களுக்கு காட்டியதுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி.